நம்மளோட எதிரி யார்? எங்க அண்ணா ஒருத்தர் திமுக இருக்கார், ரொம்ப வருஷமா இருக்கார். அவர்கிட்ட நான் ஒரு தடவை சமீபத்துல ஊருக்கு போயிருந்தப்ப அவர்கிட்ட பேசினேன். அவர் என்கிட்ட கேட்டேன், ஏன் அவரு எப்ப பார்த்தாலும் டிஎம்கே நீங்க போய் பார்த்து பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு. நான் திருப்பி கேட்டேன், அண்ணா நீங்க எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன். நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னா, உறுப்பினராக தான் இருக்கேன் அப்படின்னா. அதான் இதுதான் திமுக. நான் உங்களுக்கு தேடி நான் உங்களுக்கு சேர்த்துதான் நாங்க அரசியல் பண்றோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், தமிழ் வாய்ப்பு இருக்கணும். ஒரு குடும்பத்துல இருந்தா மட்டும் அந்த பதவி, அந்த பட்டம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இது திமுக கிடையாது. இது தமிழக வெற்றி கழகம். ஒரு சாதாரண ஒரு தொண்டருக்கும் ஒரு மாவட்ட செயலர் மற்றும் பல பதவிகள் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் நம்ம வெற்றி தலைவர் அவர்கள். இப்ப குடும்ப ஆட்சி ஒரு புறம், குடும்ப ஆட்சி மட்டும்தான் அந்த பிரச்சனையா? ஊழல் எல்லாத்துக்குமே தெரியும். இது பெரிய சொல்லவே அவசியமே இல்லை. கைப்பொண்ணுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய், அது அப்படி அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். எந்த துறை எடுத்துக்கா, எந்த துறை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ஊழல் இருக்கு. இப்ப வந்து சமீபத்துல நேருன்னு ஒரு அமைச்சர் இருந்தார். எப்படி அந்த துறைக்கு தலைவர் நேருக்கு அவருக்கு நேர் மாறா அவர் செயல்படுறாருன்னே தெரியல. இப்பதான் 2 இடி வந்து ஒரு சர்ச் பண்ணி ஒரு டீடைல்டான டோசியர் தமிழக காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி. ஆனா இது வரைக்கும் தமிழக அரசு வந்து அது மேல வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல நேற்று ஊராட்சி செயலாளர் பதவிக்கு 12/12/2025 வந்து ஒரு நேர்காணல் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊராட்சி செயலாளர் பதவிக்கு கடைசி நிமிஷத்துல அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டா பங்கீடு பிரச்சனை, யாருக்கு என்னங்கிறது. இந்த மாதிரி இளைஞர்கள் வேலை வாய்ப்புல போய் விளையாடுறீங்க. இந்த ஊழல் செய்யறதுக்கு நான் ஒண்ணே கேட்கிறேன், ஊழல் செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் பத்தலையா? இளைஞர் படித்த இளைஞரோட வேலை வாய்ப்பை நீங்க இப்படி வந்து அதை அது மேல கை வைக்கிறீங்களே. கண்டிப்பாக இளைஞர்கள் ஊழல் மேல சுத்தமா அவங்களுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. இளைஞர்கள் மட்டும் இல்ல, அவங்க பெற்றோர்களும் சரி, அவங்க கூட இருக்கவும் சரி, யாருமே ஓட்டு போட மாட்டாங்க.